பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பு வழங்கி அது இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அணைக்கு சென்று இந்த அணை இன்னைக்கு கட்டினாலும் கூட இது அதை விட உறுதியா இருக்கு இந்த அணைன்னு அவங்க எல்லாம் செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு இன்னொரு அணை கட்டுறதுக்கு தேவை கிடையாது. அதனால இதெல்லாம் தமிழக அரசு கொஞ்சம் இன்னும் அது அதிகமா அது கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். இன்றைக்காவது தமிழ்நாட்டிலே நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்ற அறிவிப்பு வருமா என்ற ஏக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம். திராவிட மாடல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்று திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது குடிக்காமல் இருக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா? இதுதான் உங்களுடைய அண்ணா அவர்களுடைய கனவா? உங்கள் கட்சியினுடைய நிறுவனருடைய ஆசை, அவருடைய கொள்கை தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று இன்றைக்காவது நீங்கள் அறிவியுங்கள். நாங்கள் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம், முதல் கட்டத்தில் உள்ள கடைகளை நாங்கள் மூடுவோம் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு வெளிவர வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தோம், கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டில் சரளமாக இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. மோசமான சூழல் இருக்கிறது. காவல்துறை முதலமைச்சரிடம் இருக்கிறது. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை தெரியாம யாரும் கஞ்சா விற்க முடியாது. இப்ப கஞ்சா மட்டும் இல்ல, அபின், கக்கேன், ஹெரோயின், LSD என்னன்னா எங்க பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்குது. இவங்க 56 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 2 தலைமுறையை நாசப்படுத்தி விட்டார்கள் மதுவை கொடுத்து. இப்போ இந்த கஞ்சா பழக்கத்தினால இப்ப இருக்கின்ற தலைமுறையும் நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எல்லாம் போதுமானது கிடையாது. இன்னும் எடுக்கவே இல்லைன்னு நான் சொல்வேன். சும்மா எப்ப பார்த்தாலும் கஞ்சா டிரைவ் 1.0, 2.0, 3.0 தான் வருது. நாங்க இவ்வளவு பேர் கைது பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம்னா ஆனாலும் வித்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. கேள்விகள் பாமகவை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே அதாவது நடிகர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு தொடர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் தொடர்ந்து இப்ப விஜய் அவர்களும் வந்திருக்காரு. பாமகவோட கருத்து என்ன? அதாவது யாரு வேண்டும்னாலும் கட்சி தொடங்கலாம். அது டாக்டரா இருந்தாலும் சரி, ஆக்டரா இருந்தாலும் சரி. அப்படி கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இப்போ எங்கள் கட்சியை தொடங்கிய நோக்கம் சமூக நீதிக்காக. இன்று இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் 6 இடஒதுக்கீடுகளை பெற்று இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டும் என பாட்டாளி கட்சி தொடர் போராட்டத்தினால் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் மதுவிலக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுவரை இந்த திராவிட கட்சிகள் அதை பற்றி பேசாத திராவிட கட்சிகள் எங்களுடைய அழுத்தத்தால் அவர்களும் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்று இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. குட்காவை இந்தியாவிலிருந்து தடை செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிலே 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று இந்தியாவிலே தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. FSSAI, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவில் போலியோ ஒழிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஜிப்மரை தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாமல் ஒரு மீட்டர் கேஜா இல்லாமல் அத்தனையும் பிராட்கேஜாக ரயில்வே திட்டத்தை புரட்சி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்து மதுரையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பல
புரட்சிகளையும் சாதனைகளையும் மக்கள் சார்ந்த திட்டங்களையும் கொண்டு வர செய்தது, பல கொள்கை முடிவுகளை மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் ஒரு கட்சியின் உண்மையான வேலைகள். யாராவது கட்சி தொடங்கினார்கள் என்றால் இது போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும். அந்த வகையிலே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு அது எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். நல்ல ஒரு கொள்கை முடிவு, ஐடியாலஜி என்ன, மக்களை சார்ந்த நல்ல திட்டங்கள் என்னென்ன என்று அவர் முன்வைத்து நல்ல முறையில் மக்களை சார்ந்த திட்டங்கள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.